ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் இந்த கவுன்சிலிங் செஷன் ப்ரேயருக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அப்படி இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் அப்பா கிட்ட பேசுவோமா? இசப்பா ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வாலிபர்களாய் சேர்ந்துருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே இசப்பா, இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நாங்கள் உலகத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், உங்ககிட்ட அதிகமாக நாங்கள் நெருங்கணும். அதற்கு ஆண்டவரை எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. நாங்கள் என்ன காரியத்தை செய்யணுங்கிறதை கத்தர் எங்களுக்கிட்ட நீங்கள் பேசுங்க, எங்களோடு கூட இடைப்படுவீராக. இந்த நேரத்தில் ஆவியானவர் ஒவ்வொருவரின் சிந்தனையும் கத்த நீங்கள் ஒருமுகப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே இசப்பா, இந்த நாளில் அப்படின்னு மறைத்து வெளிப்படுவீராக. நீங்கள் மாத்திரம் பேசுங்க. இந்த கரத்துக்களாக ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் நம்ம கவுன்சிலிங் செஷனுக்கு வந்திருக்கிறோம். நிறைய கேள்விகள் உண்டு இந்த செஷனில். அநேகருக்கு ஆண்டவர் நிறைய விதத்தில் பதில் கொடுத்ததை நம்மளால் அறிய முடிகிறது. இந்த நாளில் நான் எதை குறித்து பேச வந்திருக்கிறேன் அப்படின்னா, நிறைய வாலிபர்கள் எங்ககிட்ட கேட்டது என்னென்னா, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கலை அது ரெண்டாவது விஷயம். ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், இல்லாதது அது ஓகே. எப்படி தேவனுடைய சித்தத்தை நாங்கள் அறிஞ்சுக்கொள்ளணும்? அப்படி இல்லை, தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் இருந்தால் தான் தேவனுடைய சித்தத்தை நாங்கள் அறிஞ்சுக்கொள்ள முடியுமா? தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தாதான் தேவன்கிட்ட பேசினாதான், ஏசப்பா கிட்ட பேசினாதான் தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சுக்கொள்ள முடியுமா? இல்லை தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருந்தோன்னா என்ன நடக்கும்? இது எல்லாமே ஒரே கொஸ்டின்குள்ளே வந்துடும். தேவ சித்தம், சரிங்களா? தேவ சித்தத்தை எப்படி அறிஞ்சுக்கொள்ளணும்? இல்லை தேவ சித்தத்தை ஏசப்பா சமூகத்தில் இருந்தால் தான் அது இருக்கணுமா? ஏசப்பா சமூகத்தில் இருக்கணுமா? இது செகண்டு. அடுத்து என்னென்னா, தேவ சித்தத்தை அப்படி செய்யலை அப்படின்னா, தேவனுடைய விருப்பப்படி செய்யலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? இந்த 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 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். எதில் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அப்படின்னா, நம்ம வாலிபர் வயசில் இருக்கிறோம், இந்த யூத் ஸ்டேஜில் இருக்கிறோம். நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம பண்ணுறதுக்கு சரிதானா? ஏன்னா நமக்கு பண்ணும்போது நம்ம பண்ணுற காரியங்கள் நம்ம செய்வோம், ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா அப்போஸ் பண்ணுவாங்க. இல்லை நம்ம செய்வோம், நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா இது தப்பும்பாங்க. அப்போ அது நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் நிறைய பேர் கூடி வந்திருக்கிறீங்க, நிறைய வாலிபர்கள் கூடி வந்திருக்கிறீங்க. நிறைய ரீதியில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற நாம் செய்கிற காரியம் நம்ம பரம தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் நம்ம ஏசப்பாக்கு பிரியமாக இருக்கா, இல்லை ஏசப்பாக்கு சித்தமாக இருக்கா, இல்லை நான் ஏசப்பாக்கு சித்தமானதை செய்யணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரீதியில் நம்ம கன்ஃபியூஸாக இருக்கிறது உண்டு. இன்றைக்கி ஏசப்பா நம்மளோடு கூட பேச போகிறாங்க, ஏசப்பா நம்மளோடு கூட இடைப்பெற போகிறாங்க. முதலாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆசை ஏன் ஒரு மனுஷங்கிட்ட நிறைவேறணும்? எதுக்கு ஒரு மனுஷங்கிட்ட நிறைவேறணும்? ஏன் ஒரு மனுஷன் தேவனுடைய விருப்பப்படி தான் செய்யணும்? அப்படிங்கிறதுக்கு முதல்ல நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம யாரெல்லாம், நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்னா, அவர் உண்டாக்குன பிள்ளைங்கள், அவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள், அவருடைய சொந்த ரத்தத்தை சேர்ந்து நம்மளை அவருக்குன்னு ஏற்படுத்தின பிள்ளைங்கள். அதாவது உலக பிரகாரமான அப்பா உலகத்தில் உள்ள பிள்ளைங்க என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னா, என் பிள்ளை என் சத்தத்தை தான் கேட்கணும், என் பிள்ளை என் சொல் பேச்சை தான் கேட்கணும், இல்லை என் பிள்ளை பக்கத்து வீட்டு ஒரு நபரோட பேச்சை கேட்டு போனால் கண்டிப்பாக. இப்போ எங்கள் வீட்டிலே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய ரீதியில் என் பிள்ளை நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் கேட்கணும்னு ஆசைப்படுவேன். இதுவே மற்ற யார் சொன்னதை கேட்டு அவன் போனனால எனக்கு ரொம்ப கோவம் வரும். ரொம்ப நான் விரக்தியாக அவன்கிட்ட ரொம்ப பேசுவேன். நீ எப்படி போகலாம்? இதே மாதிரி தான் பரம தகப்பன் என்ன நினைப்பார்னா, நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்களும் நானும் யாருக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னா ஏசப்பாவுக்கு சொந்தமானவர்கள். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்குன்னு என்று சொல்லி நம்மளை முதற் பேரானவராக அவர் இருந்த அவரை ஒரே பேரானவராங்கிற ஸ்தானத்துக்கு மாற்றி நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா குமாரத்தியுமாய் வைத்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் வைத்திருக்கிற நாம கண்டிப்பாக அவரோட ஆசைப்படி தான் செய்யணும், இல்லையா? இன்றைக்கி நிறைய ரீதியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவருடைய ஆசையை மறந்துட்டு அவர் என்னெல்லாம் நம்மளை ஆசைப்பட்டு நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறாங்களோ அந்த ஆசையை நிறைவேறுக்கிறதுக்கு என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? என்னைக்காவது நான் அடிக்கடி ரட்சிக்கப்பட்ட புதுசுலலாம் ரொம்ப ஏசப்பாக்கிட்ட நெருங்கின காலங்கள் உண்டு. ரொம்ப ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் கூட, ஏசப்பா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் ஏசப்பா உங்களுக்கு பிடிக்குமா? ஆனால் நான் அவர் சொல்லிடுவார், ஏசப்பா நீ இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, இந்த ட்ரெஸ் போடாத, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் அதை போட்டு போவேன். ஆனால் அது வெளியரங்கமாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்காது. ஆனால் அன்னைக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க நிறைய பேர்,
உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு உங்களை பார்க்கும்போது உங்களை பேசணும்னு தோணுது. எப்படி சொல்கிறது, ஒரு அமைதியான சுபாவம், நம்மக்கிட்ட அன்பு வெளிப்படுகிறது, அவங்களால வந்து பேச முடியுது. இதுதான் ஆண்டவர் வழி நடத்துகிறது. அப்போது நமக்கு இந்த அனுபவம் வேணும், இந்த அனுபவம் வேணும். ஏன் நம்ம சித்தத்தை செய்யணும்? நம்ம அவருடைய பிள்ளைங்க. ஏன் ஏன் அவர் ஆசைப்படி செய்யணும்? ஏன்னா நம்ம அவருடைய குமாரர், அவருடைய குமாரத்தி இல்லை. அவர் ஆசைப்பட்டதை நம்ம செய்யலை அப்படின்னா அவருக்கு யார் செய்ய முடியும்? அப்போ அவர் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காரோ அதெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ ஓகே, அதெல்லாம் செய்யணும். ஓகே, அது எப்படி நம்ம அறிஞ்சிக்கலாம், எப்படி நம்ம இது தெரிஞ்சுக்கலாம்? நான் இது பண்ணுறது, இந்த காலேஜில் படிக்கிறது, இந்த ஸ்கூலில் பண்ணுறது, இந்த ஊழியம் பண்ணுறது, இல்லை இந்த ப்ரேயர் பண்ணுறது, இல்லை இந்த ட்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எப்படி நான் அறிஞ்சிக்க முடியும்? இது அவருக்கு தான் பிடித்ததாங்கிறது எப்படி அறிஞ்சிக்க முடியாது? அவர் தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, இல்லாட்டி நான் தான் அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி நம்ம நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கிறது உண்டு. அப்போது இதுக்கு முதலாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னா, எப்படி அவருடைய சித்தத்துக்கு நம்ம அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் இருந்தால் மட்டும்தான் அவருடைய சித்தத்தையும் அவருடைய ஆசையையும் நம்ம அறிஞ்சு புரிஞ்சிக்க முடியும். ஒரு மனுஷன் தேவ சமூகம்னா என்னதுங்க? தேவ சமூகம்னா அவர் பக்கத்தில் நம்ம இருக்கிற அனுபவம், அவரோடு கூட பேசுகிற அனுபவம், அவரோடு கூட உறவாடுகிற அனுபவம். நல்லா நோட் பண்ணுங்க, இந்த தேவ சமூகங்கிற அனுபவம் இல்லை, இந்த தேவ சமூகத்தை ஒரு வேளை நம்ம அனுபவிக்கலை, இல்லை இந்த தேவ சமூகத்தை விட்டு நம்ம விலகிருந்தோம் அப்படின்னு நினச்சோன்னு வைங்களேன், கண்டிப்பாக அவருடைய ஆசையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய ஆசையை நிறைவேற்ற முடியாது. இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து ஆண்டவரோடு கூட பேசுகிற அனுபவம், ஆண்டவரோடு கூட உறவாடுகிற அனுபவம் ஒருவேளை இருக்கலாம். நான் டெய்லி பைபிள் வாசி ஜெபிப்பேன், டெய்லி இருப்பேன், டெய்லி ஒரு அதிகாரம், டெய்லி 2 அதிகாரம், ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் தேவ சமூகங்கிறது அவரோடு கூட பேசுகிற அனுபவம், டெய்லி அவருடைய சத்தத்தை கேட்குற அனுபவம். இந்த அனுபவம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்துகிற அனுபவமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் எதை சொல்ல வருவேன் அப்படின்னா, ஆபிரகாமை நல்லா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவன் வந்து ஆபிரகாம் வந்து ஒரு பெரிய தகப்பன், ஒரு பெரிய பிதா, நமக்கு முற்பிதாக்களில் முதலாக இருக்கிறது அந்த பெரிய பிதா தான். அந்த பெரிய பிதா என்ன திரும்ப செய்கிறாரு, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அவரை வந்து, நீ இந்த இடத்த விட்டு நீ என்ன செய், வேற இடத்த உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒரு விக்கிரகத்தில் இருந்த மனுஷனை ஆண்டவர் சந்தித்த உடனே அவன் என்ன திரும்ப பண்ணிக்கிறான், ஓகே ஆண்டவரே நான் கிளம்பியாச்சு. இப்போ கிளம்பினவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும், ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போதும், இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் ஏசப்பா, இதுக்கப்புறம் நான் எங்கே போகணும், எகிப்துக்கு போகணுமா, இதுக்கப்புறம் நான் எங்கே போகணும், இதுக்கப்புறம் எந்த ஊருக்கு போகணும், இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு தெரியலையே, இதுக்கப்புறம் நான் எந்த இடத்துக்கு போகணும். இப்படி ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு உறவாடல் தான் யாருக்கு இருந்துச்சுன்னா, நம்ம முற்பிதாக்களில் இருக்கிற ஒரு தகப்பனுக்கு, ஆபிரகாம். இப்போ அந்த தகப்பன் அப்படி இருந்ததுனால தான் அவர் வந்து, பஞ்சம் இருந்துச்சு அந்த தேசத்தில், ஆனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். எல்லாமே இருந்துச்சு, ஆனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். எப்படி? அவர் பேச்சை கேட்டு போனதுனால. ஆனால் இதே இந்த ஆபிரகாம் கூட இருந்த லோத்து தான் அந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்தை விடலை, எங்கே போனாலும் ஆண்டவருடைய சமூகத்தை பிடித்துக்கிட்டாரு. ஆனால் இந்த லோத்து இந்த ஆபிரகாமை விட்டு எப்போ பிரிஞ்சாரோ, அந்த பிரிஞ்சதுலேருந்து நல்லா நம்மளால் நோட் பண்ண முடியும். அந்த லோத்து எப்போ ஆபிரகாமை விட்டு விலகி போகிறாரோ, அந்த ஆபிரகாமை விட்டு விலகி போன உடனே அந்த லோத்துவோட கேரக்டர் என்ன செஞ்சிருதுன்னா மாறிடுது. லோத்து உலக பிரகாரமாக அவருடைய சுபாவங்கள் எல்லாம் மாறிடுது. அப்போது அவருக்கு ஒரு ஆபத்து நெருங்குது. சோதோம் குமார பட்டணம் அழிய போகுது, எல்லாமே நெருங்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போயிட்டோம், இருக்கக்கூடிய இடத்துல இல்லாமல், அவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் ஒரு நாள் கூட நம்ம விலகிட்டோம், அவர் சமூகத்தில் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு நேரிடக்கூடிய ஆபத்து பெரிதாக இருக்கும். இந்த இடத்துல அநேக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறீங்க. இந்த இடத்துல அவருடைய ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்ட பிள்ளைங்க நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறோம். ஒரு நாள் கூட அவர் சமூகத்தில் நம்ம இருக்காமல் போயிடக்கூடாது, ஒரு நாள் கூட. ஏன்னா தேவ சமூகம் அவ்வளோ வல்லமையானது, தேவ சமூகம் அவ்வளோ வலிமையானது. இந்த லோத்து எப்போ ஆபிரகாமை விட்டு போனானோ ஆபத்து கிட்டுது.
ஆபத்து நெருங்குது, அவனுக்கு சேஃப் இல்லை, அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்போ ஆபிரகாம் நிழல்ல இருக்கிறானோ ரொம்ப பாதுகாப்பு. எப்போ ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிறானோ அவனை 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 யாராலையுமே நெருங்க முடியல. ஆபிரகாம் யாராலையுமே நெருங்க முடியல. சொப்பனத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆபிரகாமுக்கு விரோதமா எழும்பின ஒரு மனுஷனை சொப்பனத்துல அந்த எகிப்துக்கு போகும்போது தேசத்தின் ராஜா கிட்ட ஆண்டவர் சொப்பனத்துல வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா கடிந்து கொள்ளுகிறார். அதே மாதிரிதான் தேவ சமூகத்துல இருந்த யாக்கோபு, தேவ சமூகத்துல அவன் உட்கார்ந்து படுத்திருக்கிறான். அவனுக்கு விரோதமா எழும்பின லாபான் கிட்ட ஆண்டவர் சொப்பனத்துல எச்சரிச்சாரு. இது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, தேவ சமூகத்துல இல்லாம ஒரு மனுஷியோ நம்மளால வாழ முடியாது. அப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுல வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த உலகத்துல நிறைய பாவங்கள், நிறைய உலக பிரகாரமான காரியங்கள் நிறைய இருக்குதுல்ல. இதுல இருந்துலாம் நமக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா, இதுல இருந்து இந்த கரைப்பட்ட உலகத்துல அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவை அவருடைய சமூகம் தான் தேவை. அவருடைய சமூகத்துல நம்ம இல்லாம விலகி போயிட்டோம். யோனாவை நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அந்த அந்த வார்த்தை எனக்கு வாசிக்கும் பொழுதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா யோனாங்கிறது யார் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி. எல்லாருமே சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, யோனாங்கிறது ஒரு தீர்க்கதரிசி, அது ஒரு அபிஷேகம், ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம். தீர்க்கதரிசினா தெரியும், ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படியே ஒரு ப்ளூ பிரிண்ட்டை பெறலாம். ஆண்டவர் சொல்றது அப்படியே நம்ம வந்து மற்றவங்ககிட்ட சொல்றது. இந்த யோனா மூலமா நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. இந்த யோனா மூலமா நிறைய பேர் எழும்ப போறாங்க. நிறைய பேர் தீர்க்கதரிசன அபிஷேகங்கிறது மற்றவர்களை பக்தி வரத்துக்கு ஏதுவாக நடத்தக்கூடிய ஒரு அபிஷேகம். இவ்வளோ ஒரு பெரிய அபிஷேகம் வைக்கப்பட்டிருந்த யோனா என்ன திரும்ப பண்ணாரா? யோனா 1:3 அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்து நின்று விலகி. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு தரிசனம் பெற்ற பிள்ளை, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, ஒரு ஆண்டவருக்காக எழும்பக்கூடிய ஒரு பிள்ளை, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளை, ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்த உடனே என்ன செஞ்சிருந்தனா தேவ சமூகத்தை விட்டு விலகி. இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த இடத்துல இருக்கிற நம்ம என்ன திரும்ப பண்றோம்? ஒரு சின்ன தப்பு தான். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு பிடிக்க, நமக்கு ஏதுவா யோனா நினைச்சிருக்காரு, அவருக்கு ஏதுவா ஏதாவது சொல்லுவாரா? ஒரு ஈஸியா ஒரு ஈஸியா ஒரு சர்ச்சு, இல்ல ஈஸியா ஒரு ப்ரேயர் பாயிண்ட், இல்லை ஒரு ஈஸியாக ஒரு ஒர்ஷிப்பு, இல்லை ஒரு ஈஸியாக நான் மறைஞ்சிருந்து ஏதாவது நான் பண்ணிடுறேனே. ஏம்மா நினைவேக்கெல்லாம் என்னால் போக முடியாது, அது எவ்வளோ தூரம் நடக்கணும், எவ்வளோ தூரம் போகணும், அங்கே போயெல்லாம் அந்த ஜனங்களாம் கேட்க மாட்டாங்க. இந்த யோனா என்ன செஞ்சாருன்னா தன் சுயத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கணும்னு நினைச்சாரு. என்னால் அங்கே போக முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா தேவ சமூகத்துக்கு விட்டு விலகுறாரு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு பார்டர் வைக்கிறோம். ஏசப்பா எனக்கு இது போதும் ஏசப்பா, நான் இன்னைக்கு இதை மட்டும் பண்ணுறேன். இல்லை ஏசப்பா, இன்னைக்கு டுனாமிஸ்லேயோ கிரைஸ்லேயோ இல்லாட்டி இன்னைக்கு நான் எங்களுடைய பிரேயர்ஸ்லையோ எங்கள் சர்ச்சிலையோ இன்னைக்கு நான் பாட்டு செஷன் நடத்திட்டேன், இன்னைக்கு இந்த ஊழியம் போதும், இல்லை எனக்கு அது மட்டுமே போதும், இந்த சண்டே ஸ்கூல் மட்டுமே போதும், இந்த ஊழியம் மட்டுமே போதும், இந்த யூத் மட்டுமே போதும், இந்த காலேஜ் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி பார்டர் வைக்க போறதுனால தான் இந்த யோனா எப்போ பார்டர் வைத்துட்டு எப்போ பார்டர் வைக்கிறாரோ தேவ சமூகத்தை விட்டு விலகுறாரு. தேவ சமூகத்தை விட்டு எப்போ விலகுறாரோ அப்போவே அவருக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை, அவரை கிட்டி அழிவு வருது, நெருக்கம் வருது, எல்லாமே வருது. இன்னைக்கு நம்ம ஒரு லிமிட்டை வைக்கிறதுனால தான், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு லிமிட்டை வைக்கிறதுனால தான் அவர் நம்ம மேலே வைத்த திட்டத்தை நிறைவேற்ற முடியல. அவர் வச்சிருக்கிறாரு, பெரிய ஆசையை வச்சிருக்கிறாருல, பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. நிறைய நேரத்தில் ஐயோ ஏசப்பா எனக்கு அந்த ஊழியக்காரங்க சொன்னதெல்லாம் நிறைவேறலை, அவங்க சொன்னதெல்லாம் நிறைவேறலை. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய ரீதியில் அந்த யோனா போல எனக்கு இந்த தர்ஷிஷ் போதும்ப்பா, இந்த பக்கத்தில் உள்ள கிராமம் போதும்ப்பா, இந்த சின்னது போதும், இந்த சின்னதை மட்டும் செஞ்சிடறேன், என்னாலாம் அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நானே பலவீனம் பட்டவனை நாளை அப்படின்னு சொல்றதுனால தான் இன்னைக்கு நிறைய நமக்கு கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற அநேக ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய சமூகத்தை நின்று விலகிட்டோம் அப்படின்னா ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை. அப்போ கண்டிப்பா ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும், ஆண்டவருடைய விருப்பத்தை நம்ம செய்யணும். அப்படின்னா தேவனுடைய சமூகம் இல்லாமல் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாது.
செய்ய முடியாது. இன்னொன்று சொல்கிறேனே, தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி கொண்டு தாங்க இருக்கிறேன். அவருக்கு சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், எல்லாமே செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு சில நேரத்தில் நான் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா, என்னால் செய்ய முடியலை. இதே மாதிரி தான் பிள்ளையாமுக்கு வந்துச்சு. தேவனுடைய திட்டம் என்னென்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதே மாதிரி தான் பிள்ளையாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு. ஜனங்களை, மோவாப் தலைவர்கள் ஜனங்களை ஒரு 2-3 மனிதர்களை அனுப்பும்போது இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது அந்த நீ என்ன செய்யக்கூடாது, அங்கே சபிக்கக்கூடாது, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி ஜனங்களை அனுப்பி விட்டுருதான். மறுபடியும் அவன் தூங்கும்போது 2வது நாள் கணம் பொருந்திய மனுஷங்களை அவன் அனுப்பின உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறான்னா, மறுபடியும் ஏற்கனவே ஒரு டைம் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, வேண்டான்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நிறைய ரீதியில் ஒரு டைம் ஒரு திருமண வாழ்க்கையில் கூட ஒரு டைம் ஆண்டவர் சொல்லிடுவார், இல்லைப்பா என் சித்தம் கிடையாது, நீ வேற உனக்கு வேறு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். இருந்தாலும் ஏதோ ஒரு ஆசையில், இல்லை ஏசப்பா மறுபடியும் உங்களுக்கு சித்தம்னா சொல்லுங்களேன், மறுபடியும் உங்களுக்கு விருப்பம். இதே மாதிரி தான் பிள்ளையாம் இருந்தார். இசப்பா இன்னைக்கு நான் வந்திருக்கேன், ஆல்ரெடி நேரத்தே ஆண்டவர் பேசி அனுப்ப சொல்லிட்டாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கணும், இல்லை நான் சபிக்க நீ போகக்கூடாதுன்னு. ஏன் மறுபடியும் அந்த பிள்ளையம் போய் மறுபடியும் போய் இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு சித்தத்தை, அவருடைய சித்தம் இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புஷ்அப் ஆண்டவருக்கு நேராக, இல்லை இசப்பா இல்லை நான் மறுபடியும் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த சமூகத்தில் இருந்து கொஞ்சம் நான் கேட்டுக்கிறேன்னு, கொஞ்சம் என் ஆசை, கொஞ்சம் என் விருப்பம், எனக்கு ஏதோ இவங்கெல்லாம் கணம் பொருந்தியவங்க வந்திருக்கிறாங்க, தேசத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. இன்றைக்கி நிறைய ரீதியில் தேவசித்தத்தை விட்டு விலகிறதுக்கு காரணம் மனுஷங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். இல்லை இவங்க பெரியவங்க, பெரிய ஐயர்வாள், இல்லை பெரியவங்க சபையில் பெரியவங்க, இவங்க வீட்டில் பெரியவங்க, கொஞ்சம் அவங்களுக்கு இணங்கணும் அப்படின்னா கொஞ்சம் இறங்கட்டுமா இசப்பா. இப்படி செய்கிறதுனால ஆண்டவர் சொல்லிட்டாரு போப்பா. ஆனால் போனதுலுமே ஒரு பெரிய தடைகள் அவனுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை. நல்லாவே நோட் பண்ணுங்களேன், கழுத வாயை திறந்து பேசிச்சேன். இது எங்கெங்க நடந்துச்சு? ஆண்டவருடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த காரியம் வாய்க்கவே வாய்க்காது. நிறைய ரீதியில் நான் இந்த காரியத்தெல்லாம் செய்கிறேன், இப்படி ஸ்டெப் எடுக்கிறேன், அந்த எவ்வளவோ தடைகள் வருது. தடைகள் வந்துச்சுனாலே அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், இல்லை இசப்பா இதுக்கு ஏன் இப்படி தடை பண்ணுறீங்க அப்படின்னு ஆண்டவர் அதுக்கேற்ற வழியை ஆண்டவர் திறந்து தருவார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோடு கூட அதிகமாய் இடைப்பட்டி கொண்டிருக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியுதுன்னா அறிய முடிகிறது. என்னன்னா, ஆண்டவருடைய சமூகம் ரொம்ப முக்கியம், ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதில் நம்மளுடைய ஆசையை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு திணிச்சிடக்கூடாது. நம்மளுடைய ஆசையை, நம்மளுடைய பார்டரை, நம்மளுடைய ஒரு லிமிட் பாயிண்ட்டை நம்ம திணிச்சோம் அப்படின்னா அவருடைய சித்தத்தை அறியவே முடியாது. அப்படி திணிச்சிட்டோம் அப்படின்னா அவர் நம்ம போகிற போக்கில் விட்டுருவார். நம்மளால் சுதந்திரமாய் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில், அதாவது அந்த பாதுகாப்பற்ற நிலைமையில் நம்ம நிற்கும் பொழுது பிசாசானவன் எதிராளியான பிசாசானவன் எப்படி விழுங்கலாம் என்று வகைத்தேடி சுற்றி தருகிறான். அப்போ அவர் சமூகத்தை விட்டு நம்ம விலகிட்டோம் அப்படின்னா எப்போனாலும் ஆபத்து வரலாம், எப்போனாலும் அழிவு வரலாம், எப்போனாலும் ஆத்துமாக்கள் அழிந்து அதாவது அதை அறுவடை பண்ண முடியாமல் போகலாம். இன்னைக்கு அவருடைய சமூகங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாலிப வயதில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை ஒவ்வொரு டைமும் கேட்கணும். ஏசப்பா இன்னைக்கு இந்த காரியத்தை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஏன் ஏசப்பா தடை பண்ணீங்க? ஒரு நோக்கம் உண்டு. ஏன்னா பிள்ளையாமுக்கு தடை பண்ணார்ல, அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, அவருடைய விருப்பம் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது. அதுதாங்க ஒரே ஒரு வாழ்க்கை. அவருடைய பிள்ளைங்க அவருடைய சித்தத்தை செய்யாமல் வேற யார் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும்? அவருடைய பிள்ளைக்கு குமாரத்தி அவருடைய ஆசையை நிறைவேற்ற முடியாமல் வேற யார் அந்த ஆசையை நிறைவேற்ற முடியும்ல? இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஏசப்பா உங்கள் ஆசை, உங்கள் விருப்பம், உங்கள் சித்தம், இதை மாத்திரம் என் வாழ்க்கையில் நான் செய்கிறேன்னு சொல்லி அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுப்போமா. தகப்பனே இந்த வேலையில் ஆண்டவரே குமாரத்தின்னு சொல்லி எங்களை அழைச்சிங்க ஆண்டவரே. இசப்பா புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்தீங்க அப்பா. பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஆவி எல்லாமே எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. ஆனால் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுல மாத்திரம் நாங்கள் லிமிட் வைக்கிறோம், ஒரு பாண்டு வைக்கிறோம். எங்களுடைய ஆசை இதில் திணிக்கிறோம், எங்களுடைய விருப்பத்தை திணிக்கிறதுனால தான் இன்றைக்கி நாங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு தடுமாறுற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். யோனாவை போல ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை, லோத்துவை போல ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. பிள்ளையாமை போல ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை இல்லை இசப்பா. உங்கள் சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து ஓ ஷகதலிபா ஹந்தடரா அவரிபியா ஹந்தலிமி யாகபரகா ரிபடபா துடரகடபாலா அவனவரை ஆண்டவரை
அந்த சமூகம் எங்களுக்கு வேணும்ப்பா. அந்த பிரச்சனை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்கள் ஆசையை மாத்திரம் நாங்கள் நிறைவேறணும். உங்கள் ஆசையை மாத்திரம் நாங்கள் நிறைவேற்றணும். எங்களுடைய லிமிட்டையோ எங்களுடைய காரியத்தையோ நாங்கள் அதில் திணிக்கக்கூடாதப்பா. எங்களுடைய ஆசையை அதில் திணிக்கக்கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை வைப்பீராக. அந்த அபிஷேகத்தை வைப்பீராக. அந்த சமூகத்தை விலகி ஓடுகிற பிள்ளைகள் கிடையாது. இன்னைக்கு நிறைய ரீதியில் பலவீனத்தினால சமூகத்தை விட்டுருக்குறோம். அப்போ எங்கள் சோர்வுகளினால சமூகத்தில் அமருகிறத விட்டுருக்குறோம்ல. உலக பிரகாரமான ஆசையினால் இந்த சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறோம். நான் சொல்றேன், ஒரு நாள் தேவ சமூகத்துல இல்லைன்னு வைங்களேன், அந்த நாள் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த நாள் பாதுகாப்பு கிடையாது. எப்படியாவது அவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த நாள்ல என்னப்பா செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யறதுக்கு வல்லமுடையவராக இருக்கிறார். அப்போ கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய பிரசன்னம், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும்ப்பா. அப்போ ஆவியானவருடைய ஆளுகை முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரை மீதியான வேலையில ஆவியானோடு வெளிப்படுவீராக. உடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். God bless you.